வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் சுப்பீரியர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து புது ரெசிபியோடு வந்திருக்கேன். மிளகு குழம்பு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி. பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதுக்கு காய்கறி தேவை கிடையாது, பருப்பு வேக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக இந்த மிளகு குழம்பு வந்து நம்ம பண்ணிடலாம். வாங்க, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணுன்றதை நம்ம இப்போ வந்து இதில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நிறையா மிளகு தேவைப்படும். ஸோ நிறைய மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகம், அப்புறம் மல்லி, அப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி துண்டு, அப்புறமா உளுத்தம் பருப்பு. இது கிரேவியை வந்து நல்லா திக்காக பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பூண்டு நிறைய உரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறையா வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க, திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும், கலர் நல்லா தரும். நிறையா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட விருப்பப்படி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ண போகிறோம். மிளகு, ஜீரகம், மல்லி, வரமிளகா, அப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வந்து பூண்டு இதுலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இது எல்லாத்தையுமே ஒரு வாணலியில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்பவும் நிறையா எண்ணெய் விடாதீங்க, ஓரளவுக்கு எண்ணெய் மீடியமாக ஊற்றிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நல்லா கடாய் சூடானவுடனே எண்ணெயை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் உளுத்தம்பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது கூட மிளகு, ஜீரகம், மல்லி இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து வெடிக்கணும், அது வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இஞ்சி துண்டு, அப்புறம் வரமிளகா இதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடணும், கொஞ்சம் கூட அது வந்து சூடு இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கணும். ஏன்னா கொரகொரப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. நைஸ் பேஸ்ட்டாக இது மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா? திக்காக இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு வாணலியை எடுத்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெயை விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து கடுகு, ஜீரகம், அப்புறம் உளுத்தப்பருப்பு தேவைப்பட்டால் அதையும் போட்டு கருவேப்பிலை அதெல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட்டு. நல்லெண்ணெய் வந்து மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழம்புக்கு நல்லெண்ணெய் வந்து மெடிசினல் வேல்யூவை எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறோம். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, அதுவும் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு சொன்ன மாதிரி பூண்டையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கி அந்த பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் திக்காக கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றிக்கோங்க. கல்லுப்பு, மஞ்சத்தூள், மற்றபடி நம்ம எந்த காரமான பொடி ஐட்டமும் நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா கொதித்து பச்சை வாசனை நல்லா போகணும். புளியோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டில் லைட்டாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி இந்த புளி தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி திருப்பி மேலாப்பில் வந்து நல்லெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்ல, நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இந்த நல்லெண்ணெய் வாசனை அதோட அந்த மிளகோடு சேர்றது எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா தளன்னு கொதிக்குதுன்னு. நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம சிம் ஃப்ளேமுக்கோ இல்லை மீடியம் ஃப்ளேமுக்கோ வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணி இன்னும் அது நல்லா திக்காகணும் அந்த கிரேவி, அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கடைசி ஸ்டேஜில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது தாங்க கடைசி ஸ்டேஜ் ஆஃப் இந்த குழம்பு. நல்லா வாசனையாக சூப்பராக செம்மையாக வந்திருக்குங்க இந்த குழம்பு. உங்களால் வந்து ஸ்மெல் தான் பண்ண முடியாது, டேஸ்ட் தான் பண்ண முடியாது, பட் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.